வணக்கம். சிறுகதை ஏட்டிக்கு போட்டி. ஒரு ஊரில் கணவன் மனைவி வாழ்ந்து வந்தார்கள். கணவன் அன்றாட கூலி வேலை செய்பவன். அவன் மிகவும் சாதுவானவன். அதற்கு எதிர்மாக அவனது மனைவி ஒரு சண்டைக்காரி. கணவன் எது சொன்னாலும் அதற்கு எதிராக வாதிடுபவள். ஆனால் கணவன் மௌனமாகவே இருந்து விடுவான். ஆனால் அவனுடைய தாய் இருந்து ஒருவரிடம் அந்த துவசத்தை அவன் கொடுக்க விரும்பினான். ஆனால் அதை செய்ய வேண்டுமென்று தன் மனைவியிடம் அதை சொன்னால் அவள் மறுத்து விடுவாள் என்று வருத்தப்பட்டு கொண்டு இருந்தான். அப்போது அவனுடைய நண்பன், என்னடா சோகமாயிருக்கிறாய், முகம் வாட்டமாய் காணப்படுகிறது, என்ன விடயம் என்று அன்தாபமாக கேட்டான். இல்லையடா, என் தாய் இறந்து இன்று ஒரு வருடம் ஆகின்றது. நாளை அம்மாவின் ஆண்ட துவசம். உறவினரை அடைத்து உணவளிக்க வேண்டும். அதை சொன்னால் என் மனைவி மறுத்து விடுவாள் என்ற கவலைதானடா எனக்கு என்று மிகவும் வேதனையோடு கூறினான். இதற்கு எதற்கடா கவலைப்படுகின்றாய்? நான் சொல்லுகின்றபடி நீ உன் மனைவியிடம் சொல்லு. உன் விருப்பம் போல யாவும் நடக்கும் என்று ஆறுதல் கூறி அனுப்பியிருந்தான். அவன் ஆறுதலோடு வீட்டுக்கு வந்தான். மனைவியிடம், என்ன, என் தாயின் முதல் நினைவு நாள் நாளைக்கு. சமூக வழக்கப்படி நாங்கள் துவசம் கொடுக்க வேண்டும். ஆனால் இம்முறை அதொன்றும் வேண்டாம். நாம் இருவரும் அப்பளம் வடை பாயாசம் வைத்து நாம் இருவரும் சாப்பிடுவோம் என்றார். உடனே ஆவேசமாக மனைவி, உங்களுக்கு என்ன புத்தி கட்டு போச்சா? விட்டது பெற்ற தாயின் நாளையொட்டி துவசம் கொடுக்க உணவளிப்பது எமது மரியாதை. அதை செய்யாமல் இருந்தால் உறவினர்கள் நம்மை ஏளமன்னமாக நினைப்பார்கள் என்று வேண்டிய பொருட்களை அவளாகிய சென்று வாங்கினாள். உறவினர்களை அழைத்தாள். அப்பளம் வடை பாயாசத்துடன் விருந்து நடத்தினாள். கணவன் தன் விருப்பம் நிறைவேறியதால் மகிழ்ச்சி தாழவில்லை. தன் நண்பனுக்கு நன்றி கூறினான். அதன்பின் எந்த காரியம் நடைபெற வேண்டும் என்று நினைக்கிறானோ அதை வேண்டாம் என்று எதிரடியாகவே மனைவியிடம் கூறுவான். ஆனால் அவள் அதை நிறைவேற்றி விடுவாள். அன்று தன் நண்பனை தினமும் பெருமைப்பட்டு கொண்டிருப்பான். நன்றி.